2-3 நாளாவே சென்னையில இருட்டிட்டு தாங்க இருக்கு. நல்ல ஒரு மந்தமான கிளைமேட். இப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்றதெல்லாம் செரிமானமாக கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செய்யற சமையலை சுட சுட செஞ்சு சாப்பிடலாம். இன்னைக்கு சனிக்கிழமை நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாமா? அப்பப்போ சுட சுட சாப்பிடணும்ல, அதனால குக்கர்ல சாப்பாடு செஞ்சிருக்கேன். அவிச்ச முட்டை போட்ட முட்டை குழம்பு. அவிச்ச முட்டை போட்ட குழம்பு இருக்கு பார்த்தீங்களா? இதில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெயில் செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரணை கிழங்கு, பிடி கரணை கிடையாது. நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாக்கு அறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இருக்காது. ஆனாலும் சில சமயம் இந்த கிழங்கு நாக்கு அறுக்குது. கொஞ்சம் பழைய கிழங்கா வாங்கணும், அப்ப இது நாக்க இருக்காது. புதுசா வாங்கிட்டோம் அப்படின்னா மாடி தோட்ட செருப்பங்கிழங்கு இருக்கு பார்த்தீங்களா, அது கூட புதுசா நம்ம அறுவடை பண்ணி சமைச்சா நாக்க அறுக்குது. அப்படியே முள்ளங்கி துருவி போட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் போட்டு வெள்ளையா அழகா சமைச்சிருக்கோம் பாருங்க. இதையும் நம்ம வச்சுக்கலாம். முள்ளங்கி கேஸ், அதனால நீங்க பெருங்காயம் போடுங்க. சுட்ட அப்பளம் 2 ஆயில்ல அதை வச்சுப்போம். சென்னையோட கிளைமேட்டுக்கும் பொல்யூஷனுக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் காய்கறிகள் இயற்கையா வளர்த்து நிறைய சாப்பிடணும். அப்படி முடிந்தாலும் காய்கறியை உடம்புக்கு அதிகமா சேர்த்துக்கங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.